வணக்கம் என் நாரைய நட்புகளே, சகோதர சகோதரிகளே. ஆண்டவன் எனக்கு கூட கொஞ்ச நாள் ஆயுசை கொடுக்கணும், நல்லா இருக்கணும், நீடூழி வாழணும்னு சொல்லி வேண்டக்கூடியது யார் தெரியுமா? என் கூட இருக்கா பார்த்தீங்களா, அந்த சூர்யா. இவ தான் வேண்டணும் எனக்காக. நான் ஏன் சொல்ல வர்றேன்னா, நான் கூட இருக்கும்போதே இவளை சுற்றி இவ்வளோ பிரச்சனைகள். நீங்கள் சாதாரணமாக நினச்சி பாருங்கள். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு சிம்பிளாக தெரியும். என்ன அவளை வந்து எல்லோரும் எதுக்குறாங்க, அதிலேருந்து அவள் தப்பிச்சு வந்துக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஆனால் இதில் உள்ளே போய் நீங்கள் ஆழமாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இவளுக்கு பிரச்சனைகள்ங்கிறது, வந்து வாழ்க்கையில் பிரச்சனையில் வாழலை, பிரச்சனையே வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள். ஒவ்வொரு ஆளாக வருவோம். ஒரு பெட்ரோல் பிச்சை அந்த செட்டப் கிளவி இருக்கா, அவளை எடுத்துக்கோங்க. அவளுக்கு இவளுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை அவளை பற்றி ஏதாவது பேசுகிறாளா? ஒரு வார்த்தை கூட பேசுகிறது கிடையாது. கிட்டத்தட்ட வந்து அவள் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமும் சரி, ஜெயிலிலேருந்து வந்ததுக்கு அப்புறமும் சரி, இப்போ வரைக்கும் அந்த பெட்ரோல் பிச்சைங்கிற கிளவியை பேசுகிறதே கிடையாது. ஒரு வார்த்தை கூட லைவ்லையோ வீடியோக்கள்லையோ அவளை பற்றி, இல்லை அவள் பிள்ளையை பற்றியோ மகளை பற்றியோ எந்த ஒரு வார்த்தையுமே விடுறதில்ல. ஆனாலும் கிளவி என்ன பண்ணுறா, இவன் மேலே கங்கணம் கட்டிக்கிட்டு இவளை வந்து அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஜெயிலில் தள்ளணும் அப்படின்னு சொல்லி அவளனாலும் அவள் மூலியமாக வேறு யாராவது ஒரு ஆள் அதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா அவங்கள போய் தூண்டி விடுறது, அவங்கள நோண்டி விடுறது, இந்த வேலையை அவள் பார்க்குறான். அதுக்கப்புறம் சரி ரைட்டு, அந்த கட்டத்தை கடந்து அடுத்த கட்டத்துக்கு வருவோம். கூடவே இருந்து ஒருத்தவங்ககிட்ட பணத்தை கொடுத்து வச்சு, எனக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுவோம், ஏதாவது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு வீடு கட்ட போனோம்னா அதுக்கு ஏதாவது செங்கல் வாங்க, மண் வாங்க, சிமெண்ட் வாங்க, எதுக்கோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லி 2 வருஷமாக சிறுக 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 ஒரு ஆளுக்கிட்ட எனக்கு தெரியாமல் பணம் சேர்த்து வச்சா. அது என்ன பண்ணுச்சு, இவளுக்கே நாமத்தை போட்டு அந்த காசை முகாம் போட்டுச்சு. அது ஒரு வகையில் இவளுக்கு ஒரு மன உளைச்சல். அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா பழகிக்கிட்டு இருந்தவங்க, கூடவே இருந்த நட்பு, அவங்கள தான் அம்மா அம்மா அவங்க பேரை நான் சொல்ல விரும்பலை, அவங்கள தான் வந்து எப்போ பார்த்தாலும் அவங்ககிட்ட பேசுகிறது, அவங்க இவங்ககிட்ட பேசுகிறது, இவளுடைய மனக்குறைகள் எல்லாம் சொல்ல, இவங்களுக்கும் அவங்க எல்லாம் நல்லதெல்லாம் செய்ய எல்லாம் தான் போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு யாரு கண்டுபட்டுச்சோ என்ன ஆச்சோ தெரியலை, அவங்க மூலியமாகவும் ஒரு பிரச்சனை, அதையும் இவள் பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதையெல்லாம் தவிர்த்து இப்போ கடைசியாக பார்த்தா எங்கள் பேரை சொல்லியே எங்களையே வந்து டாமினேட் பண்ணி ட்ரோல் பண்ணி எங்களை வந்து ஒரு பாடி ஷேமிங் பண்ணி எனக்கு நாடிக்கட்டு போட்டு இவளுக்கு உச்சி கொண்டையை போட்டு விட்டு இவளை தினம் உட்காந்துக்கிட்டு கட்டப்பை கருப்பி அந்த கருப்பி 10 பாட்டில் விட்டவ என்னென்னமோ பேசி ஒருத்தி மீடியாவுக்குள்ளே ஒருத்தி அவள் தான் சம்பாதிக்கிறான். அவளுக்கு வந்து வேறு சொந்தமாக ஓன் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. எங்களை பேசி எங்கள் மூலியமாக வருமானம் வர்ற ஒரு எச்சக்கலை அது உட்காந்துக்கிட்டு பெத்த பிள்ளைய இவனை வந்து பேசணுங்கிற அவசியம் என்ன? குடும்ப பிரச்சனைனா உங்களுக்குள்ளே வந்து பிரச்சனை, அதுவும் நீ ஒரு குடும்பமும் கிடையாது, வந்து உன்னை பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. பணத்தை வாங்கி தான் நீ சாப்பிட்ருக்க, இந்த மூக்குப்பொடியை சொல்கிறேன். ஆக சாப்பிட்டதெல்லாம் நீ கடைசியில் உட்காந்துக்கிட்டு பிள்ளையவே உட்காந்துக்கிட்டு மீடியாவுக்குள்ளே அவன் அப்படி இப்படி கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசி அம்மாவுக்கே கூட்டி கொடுத்தவன், அம்மா கூடையே படுத்தவன், பொண்டுக பையன் என்னென்னமோ கேள்விகளை கேட்டு இவளை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இப்போ அது மூலியமாக காவல் நிலையத்துக்கு அலைஞ்சு இந்த சிஎஸ்ஆர் வாங்கி அடுத்து இந்த எஃப்ஐஆர் போடாமல் விடமாட்டேன் சொல்லி ப்ரெஸ் மீட்டை கூப்பிடாமல் விடமாட்டேன்னு சொல்லி ஒரு பக்கம் அந்த விஷயமாகவும் போய்கிட்டு இருக்கு, மன உளைச்சல். ஆக உண்மையான பாதிப்பு யாருக்கு தெரியுமா? இவனால் பாதிக்கப்பட்ட ஆளுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு ஆள் தான். அது யாருன்னா சுமி. அவள் ஒருத்தி தான் இவளால் பாதிக்கப்பட்டவ. காரணம் என்னென்னா அவளுடைய வாழ்க்கையை பறிச்சுக்கிட்டா. அதுதான் நடந்த சம்பவம். பறிக்கலை, ஆக்சுவலாக நானாக விரும்பி தேடி போய் இவளை சந்தித்தேன். இவளுடைய அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போனேன், சினேகா அவார்டு ஃபங்க்ஷனு. பார்த்த இடத்துல எங்களுக்குள்ளே வந்து ஒரு பழக்கம் வந்துச்சு. ஆக இதில் வந்து அவள் சுமி ஒரு ஆள் தான் வாழ்க்கையை விட்டு கொடுத்தவ, பறி கொடுத்தவ. அப்படி பார்க்கும்போது அவள் ஒரு ஆளுக்கு தான் இவளை பேசுகிறதுக்கும் என் புருஷனை என்கிட்ட கொடுத்துரு, இல்லை வந்து ஏதாவது இவளை பற்றி பேசுகிறதுக்கும் என்னையை கூப்பிட்றதுக்கும் எங்கள் டாபிக் பேசுகிறதுக்கும் உண்டான உரிமை சுமிக்கு மட்டும்தான் உண்டு. வேறு வந்து இந்த மற்ற எல்லாருமே வந்து திடீர் பகையாளிகள், சம்பந்தமில்லாத பகையாளிகள், எதிரிகள். இதெல்லாம் உருவானதுக்கு காரணம். இதை தவிர்த்து இன்னும் சொல்லவா, நான் கோயம்புத்தூரில் ஒரு கேஸு வாய்தாவுக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம், 4 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. மதுரையில் ஒரு கேஸு, அந்த அம்மா கூட திருச்செந்தூரில் நீ காரில் ஏறி போய் உட்கார்ந்ததுனால பெட்ரோல் பிச்சைனால் வந்த வேணை. அப்பயுமே நான் சொன்னேன், போகாத, எதுவும் பேசாத, மன உளைச்சலாக இருக்குது, நான் போகிறேன்டா. சரி இவ்வளோ தூரம் சொல்கிறாளே, போயிட்டு வரட்டும், அவளுக்கு ஒரு மன நிம்மதியாவது இருக்கட்டும் சொல்லி ரிலாக்ஸுக்காக ஃபோன் அனுப்பி விட்டதுக்கு அவள் ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு மதுரையில் ஒரு கேஸு.
அதுக்கப்புறம் ஏற்கனவே வந்து இந்த திருப்பூரில் ஒரு கேஸ் இருந்துச்சு, அது ஒன்று தான் முடிஞ்சிருக்கு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இன்னொரு கேஸு திருச்சியில் ஒரு ஸ்பா கேஸ். ஆக இங்கிட்டு மொத்தத்துக்கு இங்கே ஒரு 4 கேஸு, அடுத்தடுத்து இங்கிட்டு ஒரு எஃப்ஐஆர், அங்கிட்டு ஒரு சிஎஸ்ஆர், அங்கிட்டு ஒரு வக்கீல் நோட்டீஸு, இங்கிட்டு ஒரு வக்கீல் நோட்டீஸு. ஒரு மனுஷன் ஒரு மன உளைச்சலுக்கு எவ்வளோ பேர் சேர்ந்து டார்கெட் பண்ணுறாங்கன்னு தெரியுதா? இதில் வந்து சம்மந்தப்பட்ட ஆள் ஒரு ஆள் சுமி, சம்மந்தமே இல்லாதவங்க 4-5 பேர். இவங்க எல்லாத்தையும் சமாளித்து சரி ரைட்டு எந்த டாப்பிக்குமே நம்ம போவேணாம், நம்ம மசாலா வியாபாரம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கு போனால் அங்கேயும் வந்துக்கிட்டு அவளை வியாபாரம் பார்க்க விடுறதில்ல. சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பையனை படிக்க வைக்கிறான், அவனுடைய எதிர்காலத்துக்காக இந்த கரை சேர்க்கறது இன்னும் கொஞ்ச நாள், +2 வரைக்கும் வந்தாச்சு, நல்ல மதிப்பெண் எடுக்கிற பையன் தான். அதுக்கு அடுத்து பார்த்தா ஒரு விருது வழங்கும் விழா வருது, அதுக்கு போய் வாங்கணும். அது போக காலேஜ் 3 வருஷம் முடிச்சிட்டானா அவன் கையை ஊண்டி அவனாக ஒரு கவர்மெண்ட் ஜாப்போ ஒரு ப்ரைவேட்லேயோ எங்கேயோ போய் வேலையை பார்த்து வந்துடுவான். அதுக்கப்புறம் அவன் பெத்த தாயை அவன் பார்த்துக்கிடுவான். அது வரைக்கும் ஒரு துணையாக ஒரு இணையாக நான் கூட இருக்கேன். இவ்வளோ தான் என்னுடைய கேரக்டர். இந்த ரோல் எனக்கு கொடுக்கப்பட்ட ரோல். இவங்களை வந்து எல்லா விஷயத்துலேருந்தும் காப்பாற்றி பாதுகாத்து சரி ரைட்டு நம்மளால் ஒருத்தவங்க வந்திருக்காங்க நம்மளை நம்பி அவங்களுக்கு ஒரு நல்லது செய்வோம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு தான் நான் இருக்கனே தவிர, மற்றபடி என் குடும்பத்தை நான் விட்டுட்டோ, என் குடும்பத்தை நான் பிரிஞ்சோ, என் குடும்பத்துக்கு எதுவும் செய்யாமலோ நான் இவ கூட வந்து வாழலை. அதை புரிஞ்சுக்கிறணும். ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணுறீங்களா, ஒரு அளவாக வந்து விட்டுட்டு அடுத்தடுத்த வேலைகளை போய் பாருங்கள். உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருந்தால் இந்த யூடியூப்பில் செயல்படுங்க. உங்களுக்கு வீடியோ போட தெரியும்ல, உங்களுக்கு ஏதாவது இந்த இப்போ மெர்சிமாவெலாம் இருக்குது, உதாரணத்துக்கே சொல்லுவோம். காலையில் வருவாங்க, நல்ல அட்வைஸாக ஒரு 4 வீடியோ போடுவாங்க, 2 வீடியோ 1 நிமிஷமோ அது 10 நிமிஷமோ தினம் அன்றாட அதுதான் ஒரு ரியாலிட்டி. ஒருத்தவங்களுக்கு உண்டான ஒரு பண்பு என்னென்னா, நீங்களாக வந்து இந்த 4 மணி லைவில் அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறதுனால தான் அவங்கள போட்டுக்கிட்டு அவங்கள ஏதாவது பண்ணுங்கள், ஏதாவது செய்யுங்க, அவங்கள விட்டுறாதீங்க, கேஸை போடுங்க, அதை நியூஸ் ஆக்குங்க, எஃப்ஐஆரை போடுங்க, அவங்கள வந்து கோர்ட்டுக்கு அலைய விடுங்க, மான நஷ்ட வழக்கு போடுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ண வேலை தான். உங்களால தான் அவங்க வந்து இவ்வளோ தூரம் வந்து அதில் அந்த லைவில் வர்ற கமெண்ட்டை பார்த்து தான் அவங்க பேசுகிறாங்களே தவிர, உள் மனசுலேருந்து அவங்களுக்கு எந்த ஒரு யாருக்கும் கெடுதல் பண்ணணுமோ இல்லை ஒருத்தவங்க வாழ்வாதாரத்தை அழிக்கணுமோ அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. இதே மூக்குப்பொடி எவ்வளவோ பேசிச்சு. எதுக்கு வந்து சூர்யாவுக்கும் மெர்சிமாவுக்கும் சண்டை வந்துச்சு? நான் மெர்சிமா டாபிக் எடுக்கிறேன்னு சொல்லி யாரும் கோச்சுக்கிறாதீங்க. மெர்சிமா நீங்களே கோச்சுக்கிறாதீங்க, என்னை மன்னிச்சுக்கங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்களை வந்து நான் சில பேருக்கு புரிய வைக்கணும்னா உங்கள் பேரை வந்து நான் ஒரு இடங்களில் சொல்லித்தான் ஆகணும். அதனால் வந்து மன்னிச்சுக்கங்க. எதுக்காக வந்து சூர்யாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, மெர்சிமாவுக்கும்? இந்த மூக்குப்பொடிங்கிறவ உட்காந்து, எனக்கு தெரியும் அவங்கள பேசாத பேச்சு கிடையாது. என்னென்னமோ வாயில் வந்த வார்த்தையெல்லாம் பேசி என்னென்னமோ சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் நான் என் வாயால் சொல்ல விருப்பம் இல்லை. அவ்வளோ தூரம் கடும் சொற்கள், அவ்வளோ தூரம் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி என்னென்னமோ பேசினான். ஆனால் என்னாச்சு, அந்த அம்மாவும் ஆக்ஷன் எடுத்துச்சு. கடைசியில் தன்னுடைய மனசுக்காக, இரக்க மனசுக்காக யோசித்து பார்த்து அந்த கர்த்தருடைய சர்ச்சில் நானே அந்த லைவை பார்த்தேன். உட்காந்து யோசிக்கும்போது சரி எதுக்கு, பாவம் அவளை வந்து கணவர் அப்பப்போ வர்றாரு போகிறாரு பார்க்குறாரு, ஏதோ குடும்பமாக இருந்தாலும் துணைக்கு ஆள் இல்லாமல் ஒத்தையில் இருக்கிற ஒரு ஜீவன். அவங்க வீட்டுக்காரர் லாரி ஓட்ட போயிடுறாரு. அந்த பிள்ளை பாவம் ஒரு சின்ன ஒரு பெட்டை வச்சுக்கிட்டு அது கூட பாவம் இருக்குது. நாளைக்கு ஏதோ ஒன்று அவங்கள வந்து நம்ம ஒரு பழி வாங்கிறது கிடையாது அதுக்கு பேர், அதுக்கு ஒரு தண்டனையோ ஏதோ ஒன்று அலைய விட்டாலோ அதனால் வரக்கூடிய பாதிப்பு அந்த பெட்டை விட்டுட்டு ஒத்தையில் போகணுமே. சரி அவங்களுக்கு ஒரு மனசு வந்து இதாகுமேன்னு சொல்லி ஒரு கருணையின் அடிப்படையில் அவங்க வந்து மன்னிப்பு கொடுத்தாங்க. ஆனால் அதை தான் இவ போய் கேட்டான். தட்டி கேட்டது என்ன, எதுக்கு அவ்வளோ தூரம் உங்களை பேசுனவங்கள நீங்கள் ஏன் விட்டீங்க அப்படின்னு கேட்டதுனால தான் பிரச்சனை. யார் எப்படி போகிறா அப்படின்னு சொல்லி விட்டுருந்தா இன்றைக்கி வந்து இவ இந்த விஷயத்தில் சிக்கியிருக்க மாட்டான். அதனால் இப்படி நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளுக்கு எல்லாம் நல்லது செய்கிறவங்கள இப்படி ஒரு வார்த்தை ஒரு ஆள் பேசிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இவ கொஞ்சம் பொங்கிட்டான். அதில் வந்த வினதான் தேவையில்லாத இந்த பிரச்சனை, இப்போ வந்த பிரச்சனை. இல்லைன்னா இவளுக்கு அந்த பிரச்சனைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அந்த அம்மா இவங்க மேலே வந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்புமா, இல்லை வந்து சம்மன் அனுப்புவாங்களா? அது இவளாக ஏற்படுத்திக்கிட்டது. இவ வந்து ஒரு நல்லது நினைக்க போய் அது கெடுதலாக தப்பாக மாறி போச்சு. இதுதான் அந்த வகையில் உண்மை. மற்றபடி இந்த யூடியூப்பில் இருக்கிறவங்க யாரையும் எடுத்துக்கோங்க, எல்லாருமே வந்து இந்த பெட்ரோல் பிச்சை முதற்கொண்டு இவ பேரை சொல்லி இவளை நான் அரெஸ்ட் பண்ண வைக்கிறேன், இவளை வந்து நான் சேனலை தூக்குறேன், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி இவளை கழுவி ஊற்றி தான் அந்த செட்டப் கிளவி பெட்ரோல் பிச்சை பண வசூல் வேட்டையை போட்டு அதில் மூலியமாக ஒரு தேவையில்லாத விஷயத்தில் போய் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி இன்றைக்கி இந்த குண்டாசு போக்ஸோ இதிலெல்லாம் சிக்கிக்கிட்டு வெளியே வர முடியாமல் முழிச்சுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இந்த தண்டனைக்கு நெருங்கிக்கிட்டு உட்காந்துருக்கான்.
ஆக இவளை நான் என்ன இப்போ சொல்ல வர்றேன்னா, இவனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பிரச்சனையை இவளா வந்து ஏற்றுக்கிறான். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்பயும் நான் சொல்கிறேன், எல்லா பிரச்சனையிலேருந்து மன உளைச்சலேருந்து ரிலீஸ் ஆகணும்னா நான் கூட இருக்கணும். அதுக்கு நான் நல்லா இருக்கணும். முதல்ல எல்லாருமே சேர்ந்து ஒருத்தியை எவ்வளோ டார்கெட் பண்ணுறாங்க. இல்லை வாழ்க்கையில் நான் கேட்குறேன், இவ ஒருத்தி தான் வந்து வீடு கட்டுறாளா, இல்லை இவ ஒருத்தி தான் பிள்ளைய படிக்க வைக்கிறாளா, இல்லை வேறு உலகத்தில் யாருமே படிப்பு இல்லை சம்பாத்தியம் இல்லையா? கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அது அவளால் சம்பாதிக்கணும். அடுத்தவ புருஷன் ஆட்டையை போட்டு வச்சுக்கிட்டு அதில் சம்பாதிக்கிறாளே, அதுதான் தப்புங்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வருவீங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை நான் கொடுத்துட்றேன். கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய இடத்துல தான் நான் இருக்கேன். இது வந்து நானாக தான் வந்து இவ்வளோ வாண்டடாக நான் வீடு கட்டி உன்னைய வந்து வச்சு பார்த்துக்கிறேன்ப்பா, உனக்கு நல்லது செய்கிறேன். நாங்கள் வந்ததே வேறு, இவன் என்கிட்ட கேட்டதே வேறு. அப்போ உள்ள தொகை இவளை விட்டு நான் ஒரு தடவை பிரிகிற சூழல் வந்துச்சு. அது எப்போன்னா 8 பிள்ளை கலைச்சேன் 10 பிள்ளை கலைச்சேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய். இவ குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணினவ அப்படிங்கிற அந்த விஷயம் வரும்பொழுது நாங்கள் ஆல்ரெடி அந்த நேரம் ஒரு முடிவு எடுத்தோம். நீ என்னை ஏமாற்றிட்ட, எனக்கு நீ துரோகம் பண்ணிட்ட, என்கிட்டயே வந்துக்கிட்டு நீ குடும்ப கட்டுப்பாடு பண்ணவ 8 பிள்ளை கலைச்சேன்னு சொன்னது பெரிய தப்பு. அப்போ கூட இருக்கிறவனா இப்போ நீ என்ன ஏமாத்தின, நான் உன் கூட இனிமேல் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நானும் பிரியும் பொழுது இப்போ எனக்கு அப்போ வந்து இவனுக்கு வச்ச டார்கெட் வந்து 7 லட்சம். நான் இத்தனை நாள் உன் கூட இருந்திருக்கேன், எனக்கு 7 லட்சத்தை கொடுத்து என்னை விட்டு விளைவிக்க அப்படின்னு சொல்லி தான் இவ பேசினா. வக்கீல்களை வச்சு பேசணும். அது போக நெருங்கிய கோயம்புத்தூரில் போய் எங்களுக்கு அப்போ எங்களுடைய பழக்கத்தில் இருந்தவங்கள வச்சு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு பேசினப்ப எடுத்த முடிவு. அப்போ என் கையில் 7 லட்சம் இல்லை. அப்போ நான் வந்து இவளுக்கு என்ன கமிட்மெண்ட் கொடுத்தேன், சரி 7 லட்சம் உனக்கு சம்பாரித்து கொடுக்குற வரைக்கும் நான் உன் கூட இருந்துக்கிறேன், அதுக்கப்புறம் உன்னை விட்டு விலகுறேன் அப்படி சொல்லி தான் இவ கூட நான் வாழ்ந்தேன். இவளும் என் கூட வாக்கப்பட்டா. அது வரைக்கும் தான் உண்மை. அதுக்கப்புறம் இவளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இவ கூடவே இருக்க நாளாக டிமாண்ட் ஏற ஆரம்பிச்சிச்சு. இவ்வளவு நாள் ஆயிடுச்சு நீ என் கூட இருந்து, இவ்வளோ நாள் உன் கூட இருந்திருக்கேன், அப்போ எனக்கு வந்து நீ வந்து ஒரு வீடு வாங்கி கொடு, அதோட மதிப்பு ஒரு 15 20 லட்சமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்டெப்புக்கு போனான். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் நாளாக எனக்கு 50 லட்ச ரூபா, உன் குடும்பத்துக்கு எப்படி 50 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்தியோ அதே மாதிரி எனக்கும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னையை போட்டு லாக் பண்ணிட்டான். இதுதான் இப்போதைக்கு தற்சமயம் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு சூழல். இந்த நேரத்தில் இப்போ இவன் என்ன தெரியுமா சொல்கிறா, நானே இப்போ என் குடும்பத்தோடு போய் சேராமல் இவ கூட இருக்கிறதுக்கு ரொம்ப பேருக்கு ஒரு இதாக இருக்கும். எப்படி இருந்தாலும் இன்னும் போகாமல் இருக்கேன், எவ்வளவோ அடிக்கிறா மிதிக்கிறா உதைக்கிறா, ஆனாலும் இவன் போக மாட்டேங்கிறானே, என்ன மர்மம் முடிச்சு இவங்களுக்குள்ளே இருக்குது? ஒருவேளை அறநிர்வாண படங்கள் இருக்கோ, இல்லை ஒருவேளை வந்து இவங்க 2 பேரும் வேறு ஏதாவது பேசின ஆடியோக்கள் எதுவும் வந்து வீடியோக்கள் எதுவும் யாருக்கிட்டே சிக்கிருச்சோ, அதை வச்சுக்கிட்டு இவன் மிரட்டுறாளோ, இல்லை வேறு என்ன தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் யோசிப்பீங்க. ஒரு காரணமும் கிடையாது. நான் சொல்ல போகிற காரணம் தான் உண்மையான காரணம். இப்போ இவளை விட்டு நான் விலகுனேன்னா இவளை வந்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடிக்கிறதுனா என்ன, சட்டப்படி. அதுக்கப்புறம் வந்து சில விஷயங்களில் சில செய்யாத தப்பை இவளை வந்து போதையை போட்டு விட்டு பேச விட்டு அதை ரெக்கார்டு போட்டு இவளை திருப்பி ஜெயிலுக்குள்ளே தள்ளுறதுக்கு எல்லா வகையிலையும் எல்லா பக்கமும் பிளான்கள் ஓடும். நான் கூட இருக்கிற வரைக்கும் இது நடக்காது. இப்போவே ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுவாள், ஒரு வீடியோக்களில் வரும், நானே வீடியோவை போஸ்ட் பண்ணாத, இது வேணாம், இது உனக்கு தேவையில்லாத விஷயம் சொல்லி நானே பல வீடியோக்களை நான் கட் பண்ணியிருக்கேன். நான் கூட இருந்தே இவ்வளோ விஷயம் நடக்கும்போது நான் இவளை விட்டு விலகி போயிட்டா இன்னும் எவ்வளோ விஷயங்கள் நடக்கும்? ஒரு மாதம் வெளியே இருப்பாளா? வாய்ப்பே கிடையாது. ஒரு வாரம்தான். நான் இல்லாத பிரிவை தாங்க முடியாமல் தண்ணியை போடுவேன் உட்காந்துக்கிட்டு. ஏன்னா இவளுக்கு அளவும் தெரியாது, அளவுக்கு அதிகமாக குடிச்சிருவா. குடித்தா என்ன ஆகும், லைவ் போடணுங்கிறதான் இவளுடைய கண்ணு முன்னால் வந்து நிற்கிறதே அதுதான். லைவை போடுவேன். தேவையில்லாமல் யார் யார் இவளுக்கு துரோகம் பண்ணாங்களோ, யார் இவளை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்களோ அவங்கள பூரா நறுக்குன்னு 4 கேள்வியை கேட்பேன். அதைத்தான் எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. டவுன்லோடு பண்ணேன். அப்போ இவளோட வாழ்க்கை என்ன ஆகும், இவ்வளவு நாள் இவள் சேர்த்து வச்ச பணம், நகை, சொத்து, சுகம், பிள்ளைகளோட எதிர்காலம் எல்லாமே பூஜ்ஜியமாயிரும். தெரியுதா? இப்போ இவன் என்ன எப்படி இருக்கா, ஒரு ராஜ்யத்துக்கு சொந்தக்காரி ஆக போகிறவ ஒரே வாரத்தில் ஒரு பூஜ்ஜியம் ஆயிடுவா. அதை நான் விடலாமா? அப்போ நான் என்ன பண்ணணும், ஒரு விஷயத்தில் இறங்கிட்டோம், அதை என்ன பண்ணணும், முழுசாக முடிச்சு விட்டுட்டு நம்ம வெளியே போகணும். என் குடும்பத்தில் இல்லாத பிரச்சனையா, தினம் பிரச்சனை ஓடிக்கிட்டு தான் இருக்குது. சுமிக்கு வந்து நான் எவ்வளவோ சொன்னேன். இன்னைக்கு காலையில் கூட பாருங்கள், சூர்யாவுக்கும் எனக்கு கடுமையான வாக்குவாதம். என்ன பிரச்சனைன்னு தெரியுமா? அந்த மூக்குப்பொடினால், மூக்குப்பொடிக்கும்
இவளுக்கும் பிரச்சனை. யாருக்கு? சூர்யாவுக்கும். அப்போ மூக்குப்பொடி இவ பிள்ளைகளை திட்டுறா. அப்போ திட்டும் பொழுது இவ பதிலுக்கு போய் ஒரு சிஎஸ்ஆரை போட்டு காவல்துறை நடவடிக்கைகளை சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. இதில் வந்து எரியிற தீயில எண்ணெய் எள்ளி ஊற்றுற மாதிரி இப்போ தான் கம்மிங் டு த பாயிண்ட்டு. ஏன்னா காலைல எதுக்கு எங்களுக்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா, இவ்வளோ தூரம் உன் பொண்டாட்டியை பேச விட்டு நீ வேடிக்கை பார்க்குற, நான் உனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கேன், உன் பிள்ளை விஷயத்தில் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கேன், பீரியடுன்னு கூட பார்க்காம உன் கூட நான் அலைஞ்சேன்ல, இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் வந்தேன், உனக்கு கூடவே உன் பொண்டாட்டி எவ்வளவு முடியாமல் கிடந்தா, பெட்டில் அதாவதுங்க பெட்டில் அட்மிட் ஆகிற நிலமையில் கிடந்தவ யார்? சுமி. பிள்ளைக்கு இப்படி ஆகிப்போச்சே, இவ்வளோ பிரச்சனையை அவன் சந்திச்சுக்கிட்டு இருக்கானே, யாரா காப்பாற்றுவா அப்படிங்கும்போது யாருமே வரலை. அந்த நேரம் வந்தது 2 பேர். ஒன்று மெர்சிமா, இன்னொன்று நம்ம சுப்பம்மா, சூர்யா. இவங்க 2 பேர் தான். அன்னைக்கு நிலைமைக்கு யாருமே ஹெல்ப்புக்கு இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்து கிழவிக்கு பயந்து போய் அப்படியே நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க, எல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. ஆனால் அந்த நேரம் முன்னால் வந்து நின்றது மெர்சிமா தான். அவங்க தான் வந்து சரி ரைட்டு நாங்கள் வக்கீல் ரெடி பண்ணி தர்றோம், நீங்கள் பாருங்கள், உங்கள் பையனுக்கு என்ன வேணுமோ நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இறங்கி நின்னவங்க அவங்க தான். நீ என்ன நிலைமையில் இருந்த? இந்த சுமிங்கிறவ ஒரு உன்னைய காரில் பின்னால் படுக்க போட்டு உனக்கு தலானியை போட்டு நீ காய்ச்சல்லையும் குடிக்கிறதுக்கு கூட, அதாவது லிக்யூடு தான் உனக்கு இறங்குச்சு, வேறு கஞ்சி குடிக்க முடியாது, சோறு திங்க முடியாது. அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தவளை உன்னைய காரில் அப்படியே ஏற்றி கூட்டு போய் உனக்கு ஆறுதலாக 4 வார்த்தைகளை பேசி காமெடி பண்ணி உன்னை சிரிக்க வச்சு 2 நாளில் உன்னையப்பா இங்கே வா, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, நாங்கள் பார்க்காத விஷயமா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் பிரச்சனையில் இருக்கும்போதுங்க, ஒரு பெரிய பிரச்சனை அவங்க கண்ணு முன்னால் காட்டணும்னு வைங்களேன், அப்போ நம்மளுக்கு வந்த பிரச்சனை ஒரு சாதாரணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. அப்படித்தான் எங்கள் பிரச்சனைகளை சொன்னோம். சூர்யா சொன்னான், என் வாழ்க்கையில் பார்த்தியா சுமி எவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு, நாங்கள் எத்தனை கோர்ட்டுக்கு போகிறோம், கேஸுக்கு போகிறோம், வழக்கை பார்க்குறோம், வக்கீலை பார்க்குறோம், நாங்கள் ஏறாத காவல் நிலையமா, இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. உன் மையன் ஒழுங்காக பத்திரமா உங்கள்கிட்ட திருப்பி வருவான். நாங்கள் 2 பேர் இருக்கோம், அவன் நான் கூட சொல்லலை, நாங்கள் இருக்கோம் 2 பேரும். உன் மகனை காப்பாற்றி உன் கையில் ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லி உண்மையிலே சொல்கிறேன். அன்றைக்கி அந்த பொறுப்பை அவள் ஏற்றுக்கிட்டது எனக்கு தெரியும். அதுக்கு தகுந்தாமல், ஏன்னா எனக்கெல்லாம் சில விஷயங்களில் கூறுவார் கிடையாது, சுமிக்கு சுத்தமாக ஒன்றுமே கிடையாது, அது ஒரு மண். அந்த நேரத்தில் யார்கிட்ட பேசணும், வக்கீலை பிடிக்கிறது, அவனை போய் மனு பார்க்குறதுக்கு பழங்கள் வாங்க, அது போய் அவனை போய் பார்த்துட்டு இவளை அனுமதிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சொல்லி எல்லாம் இது பண்ணி பார்க்க வச்சு, இதெல்லாம் உண்மை, நடந்த உண்மை, சத்தியப்படி உண்மை, பார்க்க வச்சு அதுக்கப்புறம் 2 நாள் அவள் ரெக்கவரி ஆணி வந்தா. சுமிங்கிறவ இல்லைன்னா அவள் எப்போவோ சூசைட் பண்ணிக்கிற வேண்டியவன். உன் மகனை உன் கையில் ஒப்படைச்சு அந்த வீடியோவெலாம் நீ மறந்துட்டிய. அவனை கூட்டு வெளியே எத்தனை நாள் வந்து எங்களை பேச விட்டுட்டு அவள் வெளியே ஓரமாக உட்காந்துருப்பா தெரியுமா? எப்பா வாப்பா, நீ அவன்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுப்பானே, நீங்கள் பேசுங்க, கொடுத்துருக்குற நிமிஷமே 15 நிமிஷம், அதில் அவன் பேச, நீ பேசு, உன் மையன்ட்ட பேசு, அவளை பேச விடு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்து நாங்கள் பேசுகிறத பார்த்து சந்தோஷப்பட்டவ தான் சூர்யா. அவன் வெளியே வந்தப்போ நீ அவனுக்கு சூடம் சுற்றி தேங்காய் உடைக்கும் போது ஆனந்த கண்ணீர் வடித்தவ தான் சூர்யா. உனக்கு கண்ணில் இருந்து ஒரு பெத்த தாயாக கண்ணீர் வந்துச்சு. அதே அவள் பக்கத்தில் இருந்து அதே மாதிரி அவளும் உனக்காக பார்த்து பிள்ளைய அவன் பெத்த தாய்கிட்ட ஒப்படைச்சிட்டோம், பசுவையும் கன்றையும் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் அன்னைக்கு சந்தோஷப்பட்டான். உனக்கு அந்த நன்றி கடன் கொஞ்சமாவது இருக்கா? நீ என்னதான் நீ சப்பக்கட்டு கட்டுனால் அதெல்லாம் கிடையாது, என் புருஷன் காசு தான், என் புருஷன் தான் எல்லாம் பார்த்தேன், அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம், இவ சும்மா வந்தா, கிடையவே கிடையாது. இதை நான் ஏற்றுக்கிறவும் மாட்டேன், ஒத்துக்கிறவும் மாட்டேன். ஏன்னா நான் என்னால் அந்த நேரத்தில் தனித்து செயல்பட முடியலை. நீ வந்து பொம்பளை, அதனால் ஓப்பனாக அழுதுட்ட. ஆனால் நான் ஆம்பளை, என் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமையாக நினச்சி நான் மனசுக்குள்ளே வெதும்பி போயிருந்தேன். அந்த நேரத்துக்கு எனக்கு ஆறுதல் கொடுத்தவ சூர்யா தான். அவள் தான் பக்கத்தில் இருந்துக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா நான் இருக்கேன். ஏங்க ஒருத்தவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அவங்கள வந்து தூண்டி விட்டு அவங்கள வந்து அச்சுறுத்தி பயமுறுத்துறதுக்கு 1000 பேர் இருப்பேன். ஐயோ அந்த கேஸா, வரவே முடியாது, போச்சு, அவ்வளவுதான், அவன் வாழ்க்கையே நாசமாக போச்சு, இப்படி தான் வந்து எல்லாருமே எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா ஆறுதல் சொல்கிறது 2 வகை இருக்குது. ஒருத்தன் வருவேன், ஆஸ்பத்திரியில் ஒரு நோயாளி படுத்திருப்பேன், அவனை பார்த்து ஒருத்தன் சொல்லுவேன், ஐய உனக்க வந்துருச்சா சுகரு, அவ்வளோதான், இனி அடுத்த கட்டமாக கிட்னி போயிடும், அதுக்கப்புறம் கிட்னி சட்னி ஆகும், அதுக்கப்புறம் உனக்கு பிபி அட்டாக் ஆகும், உனக்கு ஸ்ட்ரோக் வந்து கை இழுத்துக்கிறோம் அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வருவேன், அப்படி பேசுவேன். இன்னொருத்தன் வருவேன், சுகர்லாம் அந்த காலத்தில் சாதாரணங்க, என்ன எந்த லோகத்தில் இருக்கீங்க, 2026 இருக்கீங்க, இதுக்கெல்லாம் டேப்லெட் இருக்குது, இன்ஜெக்ஷன் இருக்குது, உங்களையெல்லாம் அழகாக ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துடலாங்க, வாங்க கவலைப்படாமல் அப்படின்டா அவன் மனசுக்கு ஒரு தேறுதல் ஆறுதலோடு இருப்பான்.
அதைத்தான் சூர்யா பண்ணான் என் மையன் விஷயத்தில். வாயா இதில் என்ன இப்போ, நான் பார்த்துக்கிறேன், ஒரு பிரச்சனை இல்லை, வா நான் கூட நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி தோளுக்கு தோள் கொடுத்தவ அவ. ஆனால் நீ இன்றைக்கி என்ன பண்ணுற, எவ்வளோ ஒரு எச்சக்கலை நாதாரி இவ பிள்ளையை பற்றி அவள் உலகமாக தப்பு. அவள் என்னதான் அவள் வந்து சப்பக்கட்டு கட்டுனாலும் அதை எப்படி அவள் என் புருஷனை பேசினான்ல, அதனால தான் நான் அவள் பிள்ளைய பேசினேன். புருஷனை பேசினா அவள் புருஷன் ஒருத்தர் இருக்கான்ல பால விநாயகம், இல்லை வாடகை புருஷன் நான் இருக்கேன்ல, எங்களை பேசு, இல்லை இவளை பேசு. அதை விட்டுவிட்டு ஒரு மைனர் பையலை போய் நீ வந்து பொண்ணுக பைய, நீ வந்து உங்கள் அம்மாவை கூட்டி கொடுத்தவன், இப்படிலாம் வார்த்தைகளை பேசும்போது எந்த தாய்க்கு கோவம் வராது? அப்படி இருக்கும்போது உன் பிள்ளை வாழ்க்கைக்கு கூட வந்த ஒருத்தியை பற்றி அவள் ஒருத்தி இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ என்ன பண்ணணும்? ஒன்று அவளை அடக்கணும். நீயும் அவளும் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கீங்க, ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்க. எங்கேயோ இருக்கிற ஒரு கள்ளப்புருஷன் அந்த சுகைலுங்கிறவனுக்கு இங்கேருந்து 2 பேர் சோடி போட்டு போறீங்க. எங்கே சிறுலிபுத்தூர் வரைக்கும் போய் பெட்ரோல் பிச்சை அவளை போய் ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி சோடி போட்டு போகிறீங்க. ஆனால் ஓ மகனை இவ திலீப்பாவை தேவையில்லாமல் அவனும் உன மயந்தான். ஏன்னா நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கும்போது அவன் யார்? உனக்கும் மயமாரு தான். நீ அவனுக்கு பெரியம்மா முறை தான் வரும். அப்படி இருக்கும் பொழுது ஓ மகனுக்கு சித்திங்கிற முறைக்கு அவள் வந்து எல்லாம் பண்ணால. அப்படிங்கும்போது இவ மகனுக்கு பெரியம்மாங்கிற முறையில் நீ போய் ஏதாவது அவளை கண்டிச்சியா, இல்லை ஏதாவது கேட்டியா? எப்பா பிரச்சனை உங்கள் பெரிய ஆளுகளுக்குள்ளப்பா பிள்ளைகளை இழக்கக்கூடாதுன்னு சொன்னியா ஒரு வார்த்தை? நீ எப்படி சொல்லுவ? கட்டின புருஷன் 23 வருஷம் வாழ்ந்தவனுக்கே நாடி கட்டு போட்டு நெத்தி காசு வச்சு என்னை கேவலப்படுத்தின ஒருத்தி கூடயே இப்போ வரைக்கும் நீலாம் வந்து கைகோர்த்துக்கிட்டு நட்பு பாட்டு போட்டுக்கிட்டு இருக்க. சிவனும் சக்தி சேர்ந்தா மாசுடா, மற்றது எல்லாம் பீசுடாங்கிற. அப்போ நீ எப்படி கண்டிப்ப? உன் புத்தி அவ்வளவுதான், கழுத லத்திக்கு சமம். இப்பயும் சொல்கிறேன், தேவையில்லாமல் இவள் வாயில் விழுகாத. ஏன்னா இவளுடைய வாயில் விழுந்தவங்க யாருமே இப்போ வரைக்கும் சொல்கிறேன் நல்லா இருந்ததா சரித்திரம் இல்லை. அதையும் நீ சம்பாரிச்சுக்கிறாத. ஏதோ நான் இவ கூட இருக்கிறதுனால இவ சாபம் எதுவுமே உனக்கு பழிக்க மாட்டேங்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் இவ கூட இருக்கிறதுனால ஏதோ என் சோத்தவை திங்கிறா, அதை நான் போய் அங்கேயும் சாப்பிட்றேன். அப்படிங்கும்போது அங்கே போய் அவளே சொல்லியிருக்கா பல தடவை, யோ நான் சாபம் விட்டு கண்ணீர் விட்டேன்னா சுமி வந்து உண்மையிலே சொல்கிறேன் தான், அவள் ஏற்கனவே ஒரு தடவை கண்ணீர் விட்டா, முருகாண்டா ஆக்சிடெண்ட் ஆகி பரப்பான்னு பள்ளி மாதிரி படுத்து கிடந்த யாகம் இருக்க, தவக்காலையை மல்லாக்க போட்டு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி பொழந்துக்கிட்டு கிடந்த ஆகும் இல்லையா ஆக்சிடெண்ட் ஆனது. அன்றைக்கி நாள் தான் நைட்டு தான் பேசினான், முருகான்னு சொல்லி கண்ணீர் விட்டா. அதோடு தான் நீ போய் படுத்த ஆக்சிடெண்ட்டில். நான் அப்போ சொன்னேன் கூப்பிட்டு தனியாக, வேணாப்பா, ஏன் நீ யாரை வேணாலும் என்ன வேணாலும் சாபம் கொடு, எது வேணாலும் பண்ணு, ஆனால் என் குடும்பத்தை எதுவும் பண்ணாத. ஏதோ நான் இல்லாட்டினாலும் என் குடும்பத்தை அவள் தான் அங்கே வந்து பார்த்துக்கிட்டு என் குடும்பத்தை அப்படியே சுமந்துக்கிட்டு இருக்கிறான். என் வர்க்கத்தையும் வாரிசையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவ அவள் தான். அதனால் ஓ சாபத்தையும் இதையும் அவளுக்கு விடாத அப்படின்னு சொன்னதுனால இப்போ அவள் தப்பிச்சுக்கிட்டு மனப்பெத்துக்கிட்டு கிடக்கிறான். இதுதான் உண்மை. தயவுசெய்து அவள் இவள் வாயில் விழுகாத. இப்போல்லாம் இந்த எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கா தெரியுமா? ஏற்கனவே அவள் பிள்ளை யாரை வேணாலும் பேசினாலும் விட்டுருவா. ஆனால் அவள் பெத்த பிள்ளைக்கு ஒன்றுனா அவள் வந்து எந்த எல்லைக்கு வேணாலும் போவாள். சட்டத்தின்படி தான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவாள். அதில் நீ வந்து தேவையில்லாமல் சிக்கிறாத. இப்போ காலையில் கூட சொன்னான், அவள் பேரையும் நான் சேர்த்து விட வேண்டாம். ஏன்னாப்பா வேணாம் விடு, ஏதோ அவள் பாட்டுக்கு இருக்கட்டும். ஏற்கனவே இவங்க வந்ததுக்கு தான் ஒரு கேஸு கோர்ட்டு வழக்கு வாய்தான்னு போய்கிட்டு இருக்கா. அதுக்கு நான் தான் வக்கீல் ஃபீஸு கொடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் தான் கூட்டு போய்கிட்டு இருக்கேன். தேவையில்லாமல் அடுத்து இன்னொரு விஷயத்தை அவன் மேலே திணிக்க வேணாம். அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான்ட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் என்ன சொல்கிறேன்னா, அவள் பேசினா அவள் வாய்க்கு அவள் அழிவா. அவள் பேசுனது தப்புங்கிறது உலகத்துக்கே தெரியும். அதனால் அவள் அந்த பாவத்தையும் சாபத்தையும் இவளோட கண்ணீருக்கு உண்டான வலிக்கு உண்டான அதையும் அவள் அனுபவிச்சுட்டு போகட்டும். நீ தேவையில்லாமல் உட்காந்துக்கிட்டு அவளுக்கு ஜால்ரா தட்டுறேன்னு சொல்லிவிட்டு நீ உன் வாழ்க்கையவும் உன் எதிர்காலத்தையும் கெடுத்துக்கிறாத. கண்டிப்பாக இது நடக்கும். அதுக்காக சொல்கிறேன், இனிமேல் சொல்கிறேன், தேவையில்லாமல் அவளும் உன் பிள்ளையை பற்றி பேச மாட்டா. நீயும் அந்த திலீப்பாவையோ கோகுலையோ யாருக்கு பிறந்தவன், எதுக்கு பிறந்தவன், இவன் யார் அப்பனா, அவன் யார் அப்பனா, இவன் சுப்பனா, சுப்பம்மா புருஷன் குப்பனா, இந்த பேச்செல்லாம் பேசாது தயவுசெய்து. அது உனக்கு தேவையா? அவள் பிள்ளை யாருக்கு பிறந்தா உனக்கு என்ன? நம்ம பிள்ளை நம்மளுக்கு பிறந்திருக்குங்கிறதோட நிப்பாட்டு. அடுத்தவங்க விஷயத்தில் போய் மூக்க நுழைக்காத. இதுதான் உங்கள்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம். உன்னால் முடிஞ்சால் யூடியூப்பில் வீடியோ போடுறியா, அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி வீடியோ போட்டு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியை பாரு. தேவையில்லாமல் வாய் வைத்தறிச்சல விழுகாத. இப்போ தான் உனக்கு சேனலை உருவாக்கி கொடுத்துருக்கேன். என் கண்டன குரலை, இந்த எதிர்ப்பு குரலை இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன், சரியா? ஏன்னா நான் பேசாட்டினா அது தப்பாக போயிடும்.
எல்லா விஷயத்துலையும் நான் அமுங்கி போனதுனால தான் ஒரு சில விஷயங்களை அப்போவே கண்டிச்சிருந்தா அன்றைக்கே முடிஞ்சிருக்கும். மெர்சிமா விஷயத்தில் நான் மூக்க நுழைச்சி ஏய் சூர்யா வாயை மூடு, இதோட இனிமேல் எதை பற்றியும் பேசக்கூடாதுன்னு சொல்லி அன்றைக்கே கண்டிச்சிருந்தா இவ்வளோ தூரம் இது வந்திருக்காது. அன்றைக்கி நான் பண்ண தப்பு தான் இன்றைக்கி விஸ்வரூபம் எடுத்து நிற்கிது. சில விஷயங்களுக்கு இவளுக்கு நான் சொன்னேன், இவ ஏன் பேச்சை கேட்காம போனதுனால தான் இன்றைக்கி இந்த பணப்பிரச்சனையில் ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு ஏமாந்து போய் இவ நிற்கிறா. ஆக பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். எல்லாத்தையும் சமாளித்து கொண்டு போகிறது தான் மனுஷன். நான் கூட இருக்கிற வரைக்கும் அவளை நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் பேசக்கூடாது. ரைட்டா? என்ன மக்களே, நான் இன்றைக்கி பேசின ஏதாவது தப்பு இருக்கா? கரெக்டாக சொல்லிட்டேன். 25 நிமிஷம் ஆகிப்போச்சு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.